ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வடச்சாறு குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன பருப்பு ஊற வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது கடலைப்பருப்பு ஒரு ஆழாக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு ஆழாக்கு சேர்த்துருக்கேன். இதை 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி நம்ம மாவாக எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுதாங்க. நல்லா பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பருப்பாக நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இதை அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைப்படும். நான் ஜாரில் நான் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பருப்பையும் நான் அரைச்சிட்டேன். எடுத்து இந்த பவுலில் வச்சுக்குவோம். வடைக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளியை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. குழம்புக்கான புளி இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 லவங்கம், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். தட்டின பூண்டு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த தேங்காய் நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். தேங்காய் நான் ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை ஒரு 3 வடையாக நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். வடை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சோன்னா நம்ம சுட்ட வடையை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வடையை குழம்புல சேர்த்துட்றேன். இது பார்த்திங்கன்னா வடை நல்லா குழம்புல ஊறி போய் நல்லா பெருசாகிடுங்க அந்த வடை. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் வடச்சார் குழம்பு. இப்போ 2 கொதி கொதிச்சோன்னா நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் ஊற வச்சு 1 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடை. இப்போ ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். ஒரு சூப்பரான அருமையான வடச்சாறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.